ஹலோ நண்பர்களே, ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கான வீக்கெண்ட் ஸ்டோரி இதோ ரெடி ஆயிருச்சு. பகைவனின் காதலி. கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பகைவனின் காதலி, அத்தியாயம் 26. இந்த ஒரு சக்தி என்னை இங்கே வரவழைக்கிறது என்று எனக்கே புரியவில்லை என்று பாண்டியகுமாரன் பரந்த தோள்களில் முகத்தை புதைத்துக் கொண்டு ஒரு நாள் கேட்டாள் சிந்தாமணி. எதிரேயுள்ள காளி கோயிலை சுட்டி காட்டினான் பாண்டியகுமாரன். தலையை சிறு குழந்தை போல் அசைத்தாள் சிந்தாமணி. அவனது பரந்த மார்பின் மீது விரல்களால் கோலமிட்டு அவனது உணர்ச்சி வயப்பட்ட செழுமையான உதடுகளை தன் மெல்லிய விரல்களால் மீட்டி, சக்தி அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கிறது என்று கூறினாள். பாண்டியகுமாரன் மெல்ல நகைத்தான். அதில் விரக்தி மட்டுமே இருந்தது. நானும் அப்படித்தான் நினைத்தேன், எல்லாம் நமது சக்தியினால் தான் இயங்குகிறது என்று. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் எதிரேயுள்ள அந்த சக்தி என்றான். சிந்தாமணி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். என்ன பார்க்கிறாய் சிந்தாமணி என்று பாண்டியகுமாரன் அவள் முதுகை மெல்ல வருடியவாறு கேட்டான். இன்னும் சற்று இறுக்கமாக அணைத்து கொள்ள வேண்டும் போல் அவனுக்கு தோன்றியது. என்றாலும் கட்டுப்பாடும் இதயத்தில் எப்போதும் பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கும் போர் போர் என்ற உணர்ச்சி பிளம்பும் அணை போட்டன. இன்று உங்கள் முகத்தில் ஒரு மாறுதலை காண்கிறேன் என்றாள் சிந்தாமணி. ஒரு மாறுதலும் இல்லை. உன்னை போன்ற மதிமுகமாய் எனக்கு, முல்லை சிரிப்பாய் என்னிடம், அள்ளி விழியாய் என் விழிகள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்றான் பாண்டியகுமாரன். அவளது முன்னெற்றியில் படர்ந்திருக்கும் கூந்தலை கோதியவாறு. இல்லை, இல்லவே இல்லை. 2 முழுப்பிறை நாட்களாக பார்க்கிறேன் தங்களை. இன்று சோர்வு தென்படுகிறதே. விரக்தியான பேச்சில் சாயல் துணிக்கிறது. அப்படியா? 1 மாத காலம் ஓடிவிட்டதா உன்னை நான் சந்திக்க தொடங்கி? ஓ, அதனால் தான் என்னை எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசுகிறார்கள் என்றான் பாண்டியகுமாரன். தங்களை ஒரு விதமாக பேச துணிவுடையவர்கள் யாருக்கு இருக்கிறார்கள்? கவலையுடன் கேட்டாள் சிந்தாமணி. எனக்கு நானே அதிகாரி அல்லன். வெள்ளாற்றிற்கும் குமரிமுனைக்கும் இடையே பறந்து விரிந்திருக்கும் பாண்டிய நாட்டு மக்கள் எனது எசமானர்கள். அவர்களது அபிமானத்தை பெற்ற ஆபத்துதவி படையைச் சேர்ந்தவர்கள் என்னை முழுவதுமாக ஆராய்ந்துணர்ந்து வருகிறார்கள். நான் மெத்தனமாக இருக்கிறேனாம், சோர்வு குடிக்கொண்டு விட்டதாம் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் அப்படியொரு மாறுதலை எவ்வாறு உணர்ந்தார்கள்? வீரத்திலிவிரி பார்வையும் உறுதியான நெஞ்சமும் கடமை எப்போதும் எதிரொலிக்கும் இதயமுடைய தங்களிடம் சோர்வு குடிக்கொண்டு விட்டதென்று எதை கொண்டு கூறுகிறார்கள்? சிந்தாமணி அவன் மார்பில் தலையை புதைத்து கொண்டு அண்ணாந்து அவன் முகத்தை நோக்கி கேட்டாள். அத்தியாயம் 27. அவன் சிறிது நேரம் மௌனமாய் இருந்தான். பிறகு தனது ஆள்காட்டி விரலால் அவளை நோக்கி சுட்டி காட்டி, உன்னை கொண்டுதான் என்றான். சிந்தாமணி பெருமூச்சு விட்டாள். அப்பாடி, என் கவலை பாதி குறைந்தது என்றாள். கவலை குறைந்ததா? என்ன சொல்கிறாய் சிந்தாமணி? பாண்டியதேவி மீது மிகுந்த காதல் கொண்டிருக்கும் நீங்கள் என் மீது சிறிதாவது இதயத்தில் இடம் வைத்திருப்பீர்களா என்று கவலை கொண்டிருந்தேன். அந்த கவலை நீங்கியது. உங்கள் இதயத்தில் எனக்கும் இடம் இருக்கிறது என்பதை நான் உணர்வதற்கு முன்பு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றாள். அதனால்தான் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று பாண்டியகுமாரன் கூறியவுடன் சிந்தாமணி சரேல் என்று அவன் மார்பிலிருந்து தன் முகத்தை தூக்கி நிமிர்ந்து அமர்ந்து கவலையுடன் அவனை நோக்கினாள். ஆமாம் சிந்தாமணி, நான் உன்னை சந்திப்பது எங்கள் படை வீரர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனாம்? நான் பகைவன் மகள் என்பதை அறிந்து கொண்டார்களா? சிந்தாமணியின் கவலை இப்போது பயமாக மாறியது. இல்லை இல்லை, நீ பகைவனின் மகள் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு அழகிய இளமங்கையை நாள் தவறாமல் சந்தித்து பேசும் பொழுதை வீணாக கழிக்கிறேனாம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். சிந்தாமணி திடீரென்று 2 கைகளையும் கொட்டி சிரித்தாள். ஆஹா, மிக நன்றாயிருக்கிறது. தங்கள் தலைவரின் மகனுக்கும் அந்தரங்கம் என்பது ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாதா? மன விருப்பங்கள் அவருக்கும் உண்டு என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அவர்களும் அழகிய இளம் பெண்களை சந்தித்திருக்க மாட்டார்களா? வீரமும் காதலும் இரட்டை குழந்தைகள் என்பது அவர்களுக்கு ஏன் தெரியவில்லை? காதலுக்கு வீரமும் வீரத்திற்கு காதலும் இந்த உலகம் உருவான காலத்திலிருந்தே ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக இருந்து வருவதை அவர்கள் அறிய மாட்டார்களா? ஓர் அரசிலங்குமாரனை சந்தேகிக்க வேறு விஷயங்களே கிடைக்காதா? மன்னரின் மகன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை அவர்கள் எப்படி உணர வைப்பது என்று மூச்சு விடாமல் பேசினாள் சிந்தாமணி. பாண்டியகுமாரன் எழுந்து நின்றான். அத்தியாயம்
28. பாண்டியகுமாரன் எழுந்து நின்றான். அவளது வேய்ந்தோளை மெல்ல தன் வீரக்கரத்தால் அணைத்து, சிந்தாமணி, மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டாய். உனது கேள்விகள் நியாயமானவை. சோழ அரசகுமாரன் ஒருவனை கேட்க வேண்டிய கேள்விகள். ஆனால் சிந்தாமணி, காதலை விட கடமை ஒன்று என் தோளில் பெரிதாக சுமத்தப்பட்டிருக்கிறதே. போர்க்களத்திலே சோழர்களின் குடலை கிழித்து மாலையாக்கி பவனி வருவதையே எங்கள் வீரர்கள் விரும்புகிறார்கள். அழகிய இளம்பெண்ணின் தோலை தழுவி காதல் மலரை அணிந்து மோக அருவியில் நீராடி வருவதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பாண்டியகுமாரனின் விழிகளில் வீரக்கனல் ஒளி வீசியது. அவன் முகத்தையே நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்த சிந்தாமணி, அப்படியென்றால் என்னை மறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படித்தானே என்று அவள் கேட்கும்போது அவள் விழிகள் நீருண்ட மேகமாய் இருந்தது. வீரபாண்டியன் மகனின் அணைப்பு இறுகியது. சிந்தாமணி, உன்னை நான் முன் எப்போதும் அறிய மாட்டேன். இந்த காளி கோயிலின் முன்பு திடீரென்று சந்தித்தோம். உயிரை ஈவதற்கு ஒரு பகல் பழகினாலும் போதாதா? சிந்தாமணி, நீ பகைவனின் மகள் என்பதை நான் அறிவேன். பகைவன் மகளைத்தான் நானும் காதலிக்கிறேன் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் பாண்டிய வீரர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் நோக்கமெல்லாம் பாண்டிய மகுடத்தை என் தந்தையின் முடியில் சூட்ட வேண்டும் என்பதே. என் தந்தை தான் நியாயமான உரிமையாளர். விக்ரம பாண்டியன் சோழ அரசரிடம் சரணாகதி அடைந்து மதுரை அரியணையில் அமர்ந்து விட்டான். ஆனாலும் சோழர்களின் கைப்பாவையாகத்தான் மதுரை அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிகிறான். அடிமைத்தனமாக இருப்பதும் ஒன்றுதான், சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதும் ஒன்றுதான். அதனால் பாண்டிய நாட்டு மக்களை அடிமை தலையிலிருந்து மீட்க நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம். என் தந்தை பாண்டிய நாட்டு விடுதலைக்காக அனைத்து தியாகமும் செய்துவிட்டார். உண்மையான மலைப்பகுதியிலும் சோழ நாட்டிலும் சிதறியிருந்தார்கள் வீரர்கள். அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக என் தந்தையும் நானும் அலைந்தும் ஆபத்துதவி படை வீரர்களின் உற்சாகமும் உத்வேகமும் இல்லாவிடில் மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் இறங்கியிருக்க மாட்டோம். என் தாய் கங்கை கொண்ட சோழபுரம் சிறையில் இருக்கிறார். இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை உன்னிடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என் தந்தை என்னைத்தான் நம்பியிருக்கிறார். பாண்டிய வீரர்களும் என்னைத்தான் நம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் வகையில் நான் நடந்து கொள்ளலாமா? பாண்டியகுமாரனின் குரலில் குலைவு இருந்தாலும் கடமை உணர்ச்சி மேலிட்டு நின்றது. சிந்தாமணி மௌனமாக நின்றாள். அடுத்து பாண்டியகுமாரன் என்ன சொல்ல போகிறான் என்று அவள் விழிகள் எதிர்பார்த்தன. அத்தியாயம் 29. ஏக்கம் மிகுந்திருந்த விழிகளில் எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏமாற்றம் ஏற்படக்கூடாது என்ற கெஞ்சுதல் இருந்தது. அவள் விழிகளிலிருந்து மெல்ல நீர் கசிந்தது. விசும்பல் ஒளி மெல்ல எழுந்தது. பாண்டிய இளவரசரே என்று மெல்லிய குரலில் அவள் பேசத் தொடங்கினாள். பாண்டியகுமாரன் அவள் கண்ணீரை மெல்ல துடைத்தான். அடைபடாது பொங்கி வரும் நீரருவியை அவன் மார்பில் புதைத்து நனைத்து விம்மியவாறு, இன்று நான் யார் முகத்தில் விழித்தேன் என்றாள். நானும் யார் முகத்தில் விழித்தேன் என்று தெரியவில்லை. இரவு நடுநிசையிலும் பின்ஜாமத்திலும் உன்முகம்தான் என் எதிரே நிற்கும். அதிகாலையில் விழுத்தெழும் போது அந்த அழகிய முகம் மறைந்து என்னை தட்டி எழுப்பியவரின் முகம் எதிரே நிற்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகம். இன்று யார் தெரியவில்லை. நீ கண்ணீர் விடுவதை துடைத்து ஆறுதல் முகமோ கூறுமாறு நேர்கிறது. உன் மனத்தை புண்படுத்தும்படியான வார்த்தைகளை நான் கூறும்படியாக நேர்ந்து விட்டது. என்னை மன்னித்து விடு சிந்தாமணி. உன்னை மறந்தே விடுவேன் என்று பயந்து விட்டாயா? நமது காதல் நிறைவேறாத ஒன்று என்று அஞ்சி விட்டாயா? நமது காதல் இந்த பூலோகத்தில் ஏற்பட்டதன்று, தேவலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டதென நான் என்றோ முடிவு செய்து விட்டேன். ஆனால் நமது காதலுக்கு இப்போது ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனையில் வென்றுவிட்டால் உனக்கு நானும் எனக்கு நீயும் உறுதி. சிந்தாமணி நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முகத்தில் புதிய ஒளி ஏற்பட்டது. திடீரென்று பாண்டியகுமாரனை இறுக அணைத்து கொண்டு, பாண்டிய இளவரசே, நான் மிகவும் பாக்கியசாலி. தங்களை உரிமையுடன் மிக நெருங்கி அணைத்து நிற்கும் நான் முற்பிறவி புண்ணியம் செய்தவளாக இல்லாவிட்டால் தங்களிடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமா? என்னை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். தங்களை சந்திக்க வரும் அந்த நேரத்தில் நாம் கானகத்தின் பல பகுதிகளை சுற்றியதை நான் என்று மறக்க முடியுமா? சலசலவென்று ஓடி வரும் அருவிக்கரையோரமாக நாம் கைகோர்த்து சென்ற இன்ப சம்பவத்தை நான் எப்படி மறக்க முடியும்? நீரோடையின் சிலீர் என்ற குளிர் நீரில் பாதம் நனைந்த போது நான் கேட்டேன், இந்த நீரோடை எங்கிருந்து வருகிறது என்று. நீங்கள் பெருமையுடன் சொன்னீர்கள். இந்த நீரோடை தோன்றும் இடத்திற்கே சென்றிருக்கிறேன். மலைமுகடுகளில் ஏறி நின்றிருக்கிறேன். நான் சேர நாட்டிற்கு செல்லும் குறுக்கு பாதை இந்த ஓடை நெளிந்து வரும் வழிதான். நாம் ஒரு நாள் போவோம் என்றீர்கள். நான் எப்படி வர முடியும்? தங்களுடனேயே தங்கும் காலம் வரும். அப்போது நீரோடை வழியே செல்வோம். மலை மீது ஏறி செல்வோம்.
மஞ்சு கொஞ்சம் மலைச்சிகரங்களில் மீதேறி செல்வோம், மேகங்களை கையால் பிடித்து அணைப்போம் என்று குதூகலத்துடன் கூறினேன். ஓரிடத்தில் பாறை மீது கால் வைத்து ஏறி சென்றேன். கால் வழுக்கியது, தடுமாறினேன். நீங்கள் என்னை சிறு குழந்தை போல் இரு கரங்களாலும் தூக்கி கொண்டீர்கள். வாளேந்தி சுழற்றும் வீரக்கரம் என் மேனியில் வெள்ளை சாமரம் வீசியது போல் குளிர்ந்திருந்தது. இத்தகைய பேரன்பு பூண்ட என் தலைவா, என்னால் தங்களுக்கு அவப்பெயர் வர வேண்டாம். என்னால் காத்திருக்க முடியும். பாண்டிய மகுடத்தை தங்கள் தந்தை அணியும் வரை என்னால் காத்திருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு வரம் மட்டும் தர வேண்டும். வாரம் ஒரு முறையாவது தங்களை சந்திக்க அனுமதி தாருங்கள் என்று கூறி பாண்டியகுமாரன் சிறிதும் எதிர்பாராத வகையில் தன் இதழ்களின் ஸ்பரிசத்தை அவன் மார்பிலே பதித்து அணைப்பிலிருந்து விலகினாள். அத்தியாயம் 30. பாண்டியகுமாரன் உணர்ச்சி மிகுதியால் பேச முடியாது தழுதழுத்தான். அன்பே, சிந்தாமணி என்ற குரல் மட்டுமே அவன் கண்டத்திலிருந்து எழுந்தது. அப்போது ஏதோ ஒரு சங்கேத ஒளி கேட்கவே கணத்தில் அங்கிருந்து துள்ளி சென்று கானகத்தில் மறைந்தான். ஸ்வர்க்கத்தின் நுழைவாயில் வரை சென்ற உணர்ச்சியுடன் சிந்தாமணி அங்கிருந்து மெல்ல நகர்ந்தாள், மதுரையை நோக்கி. ஓரிரு நாட்கள் கழித்து மீண்டும் காளி கோயிலுக்கு வந்த போதுதான் சடைமுடி அணிந்த பூசாரியை சந்தித்தாள். அவரது எச்சரிக்கையும் பாண்டியகுமாரனை சந்திக்க முடியாத வேதனையும் உடன் சேர துவண்டு சோர்ந்து நடக்க மதுரையை அடைந்தாள். அன்றுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து குலோத்துங்க சோழர் வந்திருந்தார். சிந்தாமணியை தன் அருகே அழைத்து, சிந்தாமணி, விக்ரம பாண்டியனை உனக்கு மனம் முடிக்கப் போகிறேன். திருமணத்தை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோலாகலமாக நடத்தப் போகிறேன் என்று கூறி அவளை கூர்ந்து நோக்கினார். சிந்தாமணி திடுக்கிட்டாள். நான் விக்ரம பாண்டியனை மணக்க விரும்பவில்லை. என் மனமெல்லாம் வீரபாண்டியன் மகனிடத்தில் ஐக்கியப்பட்டு விட்டது என்று சொல்லிவிடுவோமோ என நினைத்தாள். பிறகு இன்னும் சில நாட்கள் கழித்து உண்மையை சொல்லிவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தாள். திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்ற போது சிந்தாமணி காளி கோயில் அருகே வீரபாண்டியனின் மகனை காண சென்றாள். வெகு நேரம் எதிர்பார்த்து இருந்தாள். பாண்டியகுமாரன் வரவில்லை. ஆனால் பாண்டிய வீரர்கள் மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர். இதுவரை பயம் என்பது என்னவென்றே அறியாது வளர்ந்து விட்டிருந்த சிந்தாமணிக்கு பயம் சூழ்ந்து கொண்டது. பாண்டியகுமாரன் அடிக்கடி கூறியது பழித்து விட்டதா? நாம் வகையாக சிக்கி கொண்டு விட்டோமா? நட என்று வீரன் ஒருவன் குரலில் சிறிதும் மரியாதை இல்லாமல் பேசினான். சிந்தாமணி திரும்பி பார்த்தாள். சிறை பிடிக்கப்பட்ட விரோதி நாட்டவரை நடத்துவதை போல் நடத்துகிறார்கள். கூர்மையான வாளை உருவி கையில் வைத்து முதுகில் உராயுமாறு நீட்டியிருக்கிறார்கள். இருபுறமும் வீரர்கள். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.